என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்திற்கு நாங்கள் வந்து பாடி மகிழ்ந்து துதித்து ஆராதித்து இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம். தேவரீர் இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படியாய் நீர் எங்களை வழி நடத்துவீராக. நாங்கள் எங்கள் இருதயத்தை குளிர வைக்கிற மகிழ வைக்கிற வார்த்தைகளாய் மாத்திரமல்ல, எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிற, எங்கள் ஆத்துமாவை ஸ்திரப்படுத்துகிற பரிசுத்த வார்த்தைகளை உம்மிடத்தில் கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு கூட வந்திருக்கிறோம். கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த நாட்களிலே வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு வசனத்தினுடைய ஒரு வார்த்தையை மாத்திரம் என்னுடைய மனதிலே ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். இதற்கு முன்பாக நாம் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு மெய்யான தேவனை பற்றின சில காரியங்களை நாம் தியானித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் அதை சார்ந்து இன்னொரு காரியத்தை, மற்றொரு காரியத்தை நான் பேசும்படிக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய ஒரு தலைப்பு மெய்யான ஒளி என்று ஒரு தலைப்பின் கீழாய் நாம் கவனிக்கப் போகின்றோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிற இதே வார்த்தையை நான் ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு வெவ்வேறு விதமான வார்த்தைகள் அதிலே சொல்லப்படுகிறதை நான் கவனித்தேன். தமிழிலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒரு ஒளி, நல்ல ஒரு வார்த்தை பாருங்களேன். எந்த மனுஷனுக்கும் பிரகாசிக்கிற அப்படின்னு வரல, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரகாசமாக இருக்கிற அப்படின்னு வரல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒரு ஒளி அப்படின்னா, பிரகாசிப்பது என்பது வேறு, பிரகாசிப்பிப்பது என்பது வேறு. அதை இப்படி சொல்லலாமே, பிரகாசிப்பது என்பது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை வெளிச்சத்திற்குள்ளே நடத்துவது, அப்படி வைத்துக்கொள்வோமே. ஆனால் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்கு வெளிச்சமாக இருப்பது மாத்திரமல்ல, ஒளியாக இருப்பது மாத்திரமல்ல, நம்மை மற்றவர்களுக்கு ஒளியாய் மாற்றுகிற ஒரு ஜீவியத்தை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு தான் இங்கே மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. நான் இதற்கு உங்களுக்கு மற்ற ஒரு மொழிபெயர்ப்புகளிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், ஆங்கில வேதாகமங்களிலே சில மொழிபெயர்ப்புகளிலே இப்படி சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், gives light to every man, every person, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற ஒளியை கொடுக்கிறது தான் மெய்யான ஒளி என்று வருகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே which illuminates the every man, which illuminates to every man, every person, அதாவது ஒவ்வொரு மனுஷனும் வெளிச்சமாக்குற, வெளிச்சப்படுத்துகின்ற ஒரு ஒளியே மெய்யான ஒளி என்று வருகிறது. The light with enlighteneth என்று வருகிறது. அப்படின்னா ஒளியூட்டுகிற என்ற ஒரு வார்த்தை, ஒளியூட்டுகிற ஒளியே மெய்யான ஒளி என்று வருகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் தட் லைட்டனத் என்று வருகிறது. லைட்டனத் அப்படின்னா ஒளிர்விக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஒளிர்விக்கவைகளாய் மாறுகிறது. நான் சொல்கிறத புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஒளியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த ஒளியை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு ஒளியாய் மாறுகிற ஒரு ஜீவியத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொல்லுகிறேன், ஒளி என்று சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற இந்த லைட்டு மற்ற எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்வோமே.
இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை கொடுக்கிறது. இந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் அவற்றிலே பயன் அடைந்து அந்த ஒளியிலே நாம் நடக்கிறோம். நீங்கள் யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், உலகத்திலே யோவான் ஸ்நானன் எப்படி என்றால் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் இருந்தான். சரிங்களா? இந்த பிரகாசிக்கிற இந்த வெளிச்சத்தில் நீங்களும் சில காலம் களி கூறும்படியாக இருந்தீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவர் பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தார். அந்த ஒளியிலே நீங்கள் நடக்கிறவர்களாய் மகிழ்கிறவர்களாய் இருந்தீர்கள். அப்போ நடப்பது மகிழ்வது என்கின்ற ஒரு நிலையோடு அது முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு ஒளியை கொடுக்கிற ஒரு ஒளியாய் மாத்திரமல்ல, நம்மை மற்றவர்களுக்கு ஒளியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒளியாய் மாற்றுகிற ஒருவருக்கு தான் வேதம் சொல்லுகிறது, அவரே மெய்யான ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம். அதே நேரத்தில் மற்றவர்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஒரு வழியாய் மாறுவது, ஒரு சாட்சியாய் மாறுவது என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு உன்னத அனுபவமாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பவுல் சொல்லுகிறார், முதலாவது நீ விசுவாசி. அந்த விசுவாசம் என்ன பண்ணனா, உன்னை முதலாவது ரட்சிக்கும். உன்னை ரட்சிக்கிற அந்த ரட்சிப்பு உன் மூலமாக என்ன பண்ணனா, உன் குடும்பத்தாரையும் ரட்சிக்கும். நீங்கள் அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு காலகட்டத்திலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கத்தக்கதாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது உண்மை. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதிலே உங்கள் பாவங்கள் மாத்திரம் மன்னிக்கப்படுகிற வாழ்க்கை அல்ல, நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக வேண்டும். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொல்லுகிறேன், ஒரு ஒளியை பெற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஆனால் அதிலும் மேலான இன்னொரு அனுபவம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த ஒளி எனக்குள்ளே பிரகாசிக்கிறதும் என்னை மற்றவர்களுக்காய் பிரகாசிப்பிக்கிறதுமாய் மாறுவது என்பது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஒரு மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்களும் நானும் கவனிக்கும்படியாய், ஒரு மெய்யான ஒளியான இயேசுவை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த காலை நேரத்திலே நாம் தேவ சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த தேவ சமூகத்திற்கு வந்த உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்யும்படியாய், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஒரு வெளிச்சங்களாய் மாற்றுவதற்கு, நீங்கள் வெளிச்சங்களாய் மாறுவதற்கு தேவன் விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், உலகத்திலே பார்க்கிற எல்லாம் உண்மை என்று நினைத்து விடக்கூடாது. ஆனால் அதில் எது மெய்யானது எது பொய்யானது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் எப்படி இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேனோ நீங்கள் இந்த ஒளியை பெற்று மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற வெளிச்சங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான இயேசுவை நாம் பெற்றிருப்போமானால், ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் நாம் பெற்றிருப்போமானால், நான் சொல்லுகிறேன், அதை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு அனுபவமாக்குகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மெய்யான ஒளி என்று நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, அதே நேரத்தில் நீங்கள் பொய்யான ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் முகவுரையாய் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நீங்கள் வேதத்திலே பொய்யானவற்றை என்று நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அதிலே பவுல் இப்படியாய் எழுதுகிறார், நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு காரியம் உண்டு. என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகாரத்தினுடைய லோகாதிபதி என்று சொல்லி ஒருவன் இருக்கிறான். ரூலர் ஆஃப் திஸ்
டார்க்னஸ் என்று சொல்லப்படுகிறது. ரூலர் ஆஃப் டார்க்னஸ், இருளை, அந்தகாரத்தை ஆளுகை செய்கிற ஒருவன் இருக்கிறான். ஒளிக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்தகாரத்தை ஆளுகை செய்கிற ஒருவன் இருக்கிறான். இவன் அந்தகாரத்திலே ஆளுகை செய்கிறவனாய் இருந்தாலும் சில நேரங்களிலே ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு தன்னை ஒரு ஒளியாய் காண்பிக்கின்ற ஒரு பொய்யான மாயையான ஒரு உலகத்திலே நாம் இருக்கின்றோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் சாத்தான் சில நேரங்களிலே அவன் அந்தகாரத்திற்குரியவனாய் இருந்தாலும், அந்தகாரத்தின்படியாய் இருந்தாலும், சில நேரங்களிலே நமக்கு நன்மை செய்வதைப் போல, நமக்கு உதவி செய்வதைப் போல, நம்மை காப்பாற்றுவதைப் போல, ஏதோ ஒரு இருளிலே இருந்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதைப் போல வேண்டுமென்றே தன்னை ஒரு ஒளியின் தூதனாய் காண்பித்துக் கொள்ளுவான். அதிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் சாத்தான் இந்த உலகத்திலே தன்னை எப்படி காண்பித்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால், நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அப்ப அவருக்கு பெயர் என்னன்னா விடிவெள்ளி. விடிவெள்ளி, விடிவெள்ளி, ஸ்டார். ஸ்டார் என்று சொல்லும் பொழுது மின்னுகிற, ஜொலிக்கிற, ஒளி வருகிற. இதற்கு ஆங்கில வேதாகமத்திலே அதற்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கவங்க நேம் சொல்லுங்க. ஓ லூசிஃபர். லூசிஃபர் அப்படின்னு சொன்னால் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு அர்த்தம், அல்லது டே ஸ்டார், ஏர்லி மார்னிங் ஸ்டார், டே ஸ்டார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, விடிவெளி, மகனாகிய அப்படின்னு வருது. அப்படின்னா இந்த லூசிஃபர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சன் ஆஃப் லைட் அப்படின்னு அர்த்தம், வெளிச்சத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம். ஏன் இவன் விழும்போது வெளிச்சத்தின் மகன் அப்படின்னு விழுந்தான் அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். அந்த ஒளியினுடைய பிள்ளை என்று சொல்லி தன்னை காண்பித்துக் கொள்ளும் பொழுது, விழுகிற பொழுது தன்னை ஒரு லூசிஃபர், ஒளியினுடைய மகனாய், இவனை கண்டு ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் இட் மீன்? ஐ ஆம் த லைட் மீன்ஸ் தேர் இஸ் நன் அதர். அதுதான் அவனோட அர்த்தம். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னால், நானும் உலகத்திற்கு ஒளின்றது வேற. அப்படின்னா நிறைய இருக்குது, அதில் நானும் ஒருத்தன். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னால், என்னை தவிர வேறொரு ஒளி என்பது இந்த உலகத்திலே கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே புரியும்படியாக சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்கின்றவரை தவிர வேறு எந்த காரியமும் நமக்கு உகந்ததாய், அல்லது நமக்கு முன்மாதிரிகளாய், அல்லது நமக்கு ஏற்றதாய், எதிர்காலத்துக்கு உகந்ததாய் என்று சொல்லப்படுகிற வகையில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் என்று சொன்னால், கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு 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 மாதிரியாக இருக்கிறாரே ஒழிய, இயேசுவை தவிர இந்த உலகத்தில் நமக்கு வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்துவதாக நினைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனைகளிலும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனை வழிபடுவதற்கு தேவனுடைய தூதுவர்களாய் இருக்கிற, தேவனுடைய தூதுவர்களாய் காணப்படுகிற சிலரை அவர்கள் வழிபாட்டு முறையினுடைய வழியாய் மாற்றிக்கொள்கிறார்கள். தேவ தூதர்களை பிதாவினிடத்தில் பேசுகிறவராகவும், அல்லது தேவ தூதுவை சொல்லுகிற மனுஷர்கள் தான் தேவனிடத்தில் வார்த்தைகள் கொடுப்பார்கள் என்று சொல்லி, நாம் நம்முடைய தேவனிடத்திலே போய் கேட்பதற்கு பதிலாய் யாரோ ஒரு தூதனிடத்திலே, யாரோ ஒரு மனுஷனிடத்திலே தீர்க்க தரிசனமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்தை கேட்பதாகவோ தேவனுடைய காரியத்தை அவர்களிடத்திலிருந்தே நாம் கேட்கிறோம் பாருங்க. அதை பவுல் சொல்லுகிறார், அப்படி செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவர் கிடையாது. பிதாவை வெளிப்படுத்துவதற்கு, பிதாவை நமக்கு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர, என்னை அல்லாமல் பிதாவினிடத்திலே வேறு ஒருவனும் சேர முடியாது என்று சொல்லிவிட்டார். என்னை அல்லாமல் வேறு ஒருவர் கிடையாது என்று சொல்லிவிட்டார். அப்படியானால்
நமக்கென்று பிதாவினுடைய ஒரு மெய்யான ஒளியை கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே வந்த ஒரு மெய்யான ஒளி யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்கள். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன், ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னிடத்தில் வந்து பேசும் பொழுது ஒரு காரியத்தை அவர்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். எப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் வந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, நல்லா ஆண்டவருடைய சமூகத்தை அவங்க உணர்ந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபேன் இருக்குமா. அந்த ஃபேன் வந்து ஓடும் பொழுது பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன்லாம் கடப்படான்னு சத்தம் கேட்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கடன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இவங்க ஜோம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜோம் பண்ணும் பொழுது அந்த ஃபேனுடைய சத்தம் எப்படி அவங்களுக்கு கேட்குதுன்னா, யாரோ ஒருத்தர் வந்து அவங்க இடத்துல பேசுகிறாங்கன்ற மாதிரி கேட்குது. அப்போ ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்றதுனால அந்த சத்தத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜபம் பண்ணுகிற சத்தத்தை நிறுத்தி அவர்கள் அந்த ஃபேனுடைய சத்தத்தை கேட்குறாங்க. அந்த ஃபேனு என்னவோ பேசுது, இவங்களுக்கு அது தெரியுது, என்னவோ பேசுது, ஆனால் என்ன பேசுதுன்னு தெரியலை. கவனிக்கிறாங்க, பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் என்ன பேசுதுன்னு தெரியலை. இது ஒரு மாதமாக 2 மாதமாக அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஓடிட்டே இருக்கும் பொழுது என்னிடத்துல ஒரு நாள் வந்து சொன்னாங்க, ஃபஸ்ட்டையா இந்த மாதிரி நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன், அப்போது வீட்டில் இருக்கிற ஃபேன் சுற்றும் பொழுது அதில் இருக்கிற அந்த சத்தம் என்கிட்ட ஏதோ ஒன்று பேசுது, ஆண்டவர் அப்படி பேசுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் அப்படி பேசுவாரா? நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அவங்களுக்கு சொன்னேன், ஃபேன் பேசுதுன்னா என்ன பேசுச்சு? அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியல, என்ன பேசுதுன்னே தெரியலை, ஆனால் ஏதோ பேசுது, எனக்கு அது புரியுது, என்ன பேசுதுன்ற அந்த தெளிவில், ஆனால் பேசுறதுன்னு தெரியுது எனக்கு. நான் என்ன அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, அது ஆண்டவர் பேசுகிறதா அப்படின்னும் பொழுது என்னுடைய மனதில் அந்த நாளில் ஆண்டவர் ஒரு சிந்தையை கொடுத்த நான் அவர்களோட சொன்னேன், நீங்கள் நல்லா ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளரும் பொழுது ஆண்டவருக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக அவரோடு கூட ஐக்கியப்படுத்துவதற்கு அவரோடு கூட நீங்கள் நெருங்க என்ன பண்ணணும்னா, உலகம் எப்படியாகிலும் இயேசுவை கவனிக்கக்கூடாதுன்றதுக்காக இயேசுவை போல வேறொரு சாயலை நம்மக்கிட்ட பேசும், வேறொரு விதத்தில் நம்மக்கிட்ட பேசும். சில நேரங்களில் அதை பேசுறது நமக்கு ஒருவேளை அவங்களுக்கு கேட்கல, நமக்கு கேட்குற மாதிரி இருக்கலாம், நமக்கு அது சொல்கிற மாதிரி இருக்கலாம். இது நாளுக்கு நாள் வளர 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 என்ன ஆகுன்னு சொன்னால், ஆண்டவர் இதை சொல்கிறாரு, ஆண்டவர் அதை சொல்கிறாரு, ஆண்டவர் இதை பார்க்க சொல்கிறாரு, ஆண்டவர் அதை பார்க்க சொல்கிறார், ஆண்டவர் இதை கேட்க சொல்கிறாருன்னு சொல்லி ஆண்டவருடைய காரியம் என்று சொல்லி அதற்குள்ளேயே நம்ம ஓடுவோமே ஒழிய, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வெற்றிடம் வருது, ஆவியானவருக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஆனால் சரீரம் என்ன சொல்லும், அதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார்ல, அதான் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறார்ல. நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய மரம் இருக்கும், ஆலமரம் மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும், பெரிய மரமாக இருக்கும். அந்த பெரிய மரம் நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நிழல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மழை காற்று புயல் அடிக்கும் பொழுது என்ன ஆகுனா, அது அப்படியே வேரோடு சாஞ்சு கிடக்கும். அந்த மரத்தினுடைய பின்புகிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், மரத்துக்குள்ளே ஒரு பெரிய காலியான இடத்தோட ஒரு பக்கத்தில் அது வளர்ந்துட்டே வரும். ஒரு காற்று புயல் வரும் பொழுது தனக்கு அதை 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 பொறுத்து கொள்ள முடியாத, அதை அந்த அந்த எதிர்காற்றுகளை தாங்க முடியாதபடிக்கு அது சாய்ந்து விடுகிறதா இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நான் சொல்ல சில நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன், சரீரம் நமக்கு சொல்லும், நீ ஆண்டவரோட தான் இருக்கா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார், ஆண்டவரோட வழி நடத்துகிறாரு, ஆண்டவர் உனக்கு கிருபை செய்கிறாரு, ஆண்டவர் உனக்கு கிரியை செய்கிறாரு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மாவில் ஏதோ ஒரு வெற்றிடம் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் நம்ம வேதம் வாசிக்கிற வாசிப்போம் நமக்குள்ளே ஏதோ ஒரு அதிருப்தியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறினா நல்லா இருக்குமே ஆத்மா உள்ளே சொல்லும் பொழுது சரின்னு சொன்னோம், அதெல்லாம் நல்லா தான், காலையில் எழுந்து ஜோம் பண்ணலை, கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணலை, ஒரு 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு 1/4 மணி நேரம் தூங்கிடுவோம். பொசுக்கணும் தூங்கி முடித்த உடனே எழுந்து நம்ம இருதயத்தில் நம்ம யோசிப்போம், சரி 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டல அப்படின்னு சரீரம் சொல்லும். ஆனால் ஆத்மா சொல்லும், 1 மணி நேரம் ஜோம் பண்ண வேண்டியது 1/2 மணி நேரமாக ஆக்கிட்டோம்ல, சரி நாளைக்கு நம்ம அதை செய்வோம், நாளைக்கு வேறு ஒரு காரியம். நான் சொல்லுகிறேன், இதை போல் உலகத்தில் பொய்யான ஒரு ஒளியை கொடுத்து நம்ம ஏமாற்றுகிற ஏமாற்றத்தை நம்ம உலகத்தில் உண்டு. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மெய்யான ஒளியை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளே என்ன செய்ய போகிறது, என்ன செய்யும் என்பதை தான் இந்த நாட்களிலே நாம் கவனிக்க போகின்றோம். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்வைத்து அதில் முதலாவது காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மெய்யான ஒளி நமக்குள்ளே என்ன செய்கிறது என்று சொன்னால்,
3 விதமான காரியங்களை செய்கிறது. முதலாவது, நம்மை ஒரு புரட்சிகரமாய் மாற்றுகிறது, ரெவல்யூஷனைஸ் அஸ். இரண்டாவதாக, நம்மை பணிய செய்கிறது, ரீப்ரூவர்ஸ் அல்லது ரெப்ரூவர்ஸ். மூன்றாவது, நம்மை பரவசப்படுத்துகிறது, ராப்சரஸ். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன். முதலாவது புரட்சி, ரெவல்யூஷன். இரண்டாவது பணிதல், ரிப்ரூவ். மூன்றாவது பரவசம், ராப்சரஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 காரியத்தில் இன்றைக்கு முதலாவது பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். நீங்களும் நானும் உண்மையாகவே மெய்யான ஒளியினால் நடத்தப்படுவோம் என்று சொன்னால், இந்த மெய்யான ஒளி முதலாவது நமக்குள்ளே செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இட் மேட் ஆஸ் டு ரெவல்யூஷனைஸ் அஸ். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒரு புரட்சிகரமாய், புரட்சி என்கின்ற ஒரு வார்த்தைக்கு உலகத்திலே போராட்டங்களும் யுத்தங்களும் என்று உலகத்திலே அதற்கு சில அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இது நமக்குள்ளே ஒரு புரட்சிகரமாய் நம்மை மாற்றுகிறது. அந்த புரட்சிகரம் என்ன என்பதை தான் இந்த நாளிலே நாம் முதலாவது கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எனக்காக யாராகிலும் ஒருவர் வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கவனிங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே என்று வருகிறது. அப்போ நம்மை பிரகாசிப்பிக்கின்ற ஒரு ஒளி, பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறதல்ல, நம்மை பிரகாசிக்கிற, நம்மை பிரகாசம் பண்ணுகிற ஒரு ஒளி என்று சொல்லப்படுகிறது. எனக்கு இதில் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னுடைய மனதிலே ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய தகப்பன் சாம்சுந்தரை அதை எடுக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தையை ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அப்படின்னு வருது. ஆங்கிலத்தில் அதற்கு வேறொரு விதத்தில் வேறொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இங்கிலீஷில் வாசிங்க, அது லைட் டு எவ்ரி ஒன். சரிங்களா? எவ்ரி ஒன், இங்கிலீஷில் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாருக்கும். இந்த தமிழில் நீங்கள் அதை வாசிங்கன்னா, உலகத்திலே வந்து எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி, அப்படி தான் வந்து இங்கிலீஷில் வருது. ஆனால் தமிழில் எப்படி வருதுன்னா, எந்த மனுஷனையும் அப்படின்னா அது கேரக்டர் மாறுது. எப்படி மாறுதுன்னா, எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிறது ஒன்று, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதுன்றது வேற ஒன்று. அதை புரிகிற மாதிரி சொல்கிறேனே. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் என்று சொல்லுவது ஒரு வார்த்தை. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் அதை கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னால், அதில் 2 கேரக்டர் வருது, குட் கேரக்டர், பேட் கேரக்டர்னு வருது. எல்லா மனுஷரும் அப்படின்றது வந்து பொதுவான ஒரு வார்த்தையாக வருது. ஆனால் எந்த மனுஷனையும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நன்றாக இருக்கிற நல்ல மனுஷர்கள் யாரையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாக இருப்பது மாத்திரமல்ல, இவர்களெல்லாம் ஒரு மனுஷர்களா, இவர்களும் பிரகாசிக்க முடியுமா, இதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லத்தக்கதாய் சமுதாயத்திலே, குடும்பத்திலே, சூழ்நிலையினாலே நீங்கள் தள்ளப்பட்டு எந்த தள்ளப்பட்ட நிலைமையிலாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளி. ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த மனுஷனையும் அப்படின்னா அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேனே. நீங்கள் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆசாவுக்கு விரோதமாய் ஒரு திரளான ஒரு எதிரிகளுடைய கூட்டம் வருகிறது. இந்த திரளான எதிரிகளுடைய கூட்டத்தை ஆசாவுக்கு முன்பாய் வரும் பொழுது ஆசா ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். என்ன ஜெபத்தை அவர் ஜெபிக்கிறார் என்று சொன்னால், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது. அப்படின்னா ஆண்டவர் ஒருத்தருக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்னா, பலன் ஒருத்தனுக்கு இருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தருக்கு பலனே இல்லாமல் இருந்தாலும் சரி. நீ பலன் வச்சிருக்க, இன்னும் கொஞ்சம் பலனை நான் உனக்கு தந்து உன்னை வந்து வெற்றி பெற செய்கிறேன் அப்படின்றது வேற. பலனே இல்லாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பது என்பது வேறு. அப்படியானால் எந்த மனுஷனையும் ஆண்டவரால் பலப்படுத்த முடியும். அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசிப்பீர்களானால் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பரீஷர்கள் கேட்கிறார்கள், யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும்னு கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனால் இது முடியாது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்படின்னா எந்த மனுஷனையும் ரட்சிப்பது ஆண்டவரால் கூடும். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் அவரால் ரட்சிக்க அவரால் முடியும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் நான் நினைக்கிறேன் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உலகத்தினுடைய ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு தேவன் இந்த உலகத்தினுடைய
பைத்தியங்களை தெரிந்து பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படின்னா இவெல்லாம் பைத்தியக்காரன், இவனை வச்சுலாம் எதையும் செய்ய முடியாது, இது ஒன்றுத்துக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிற ஆகாத கல்லை தான் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாததை தான் தேவன் அஸ்திவார கல்லாய் மாற்றுகிறார். அப்ப அவரால் எதையும் எப்படியும் செய்ய முடியும், எதையும் யாரை கொண்டாகிலும் ஆண்டவரால் செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலை நேரத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் தேவ ஆலயத்திலே இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யார் என்று உங்களை சோதித்து பார்ப்பீர்களானால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னால் என்ன முடியும், நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களால் முடியாது தான், ஆனால் உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் செய்ய முடியாத ஒன்றை உங்களுக்காக ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த மனுஷனையும் என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு 2 விதமான மனுஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, சுத்தமற்ற ஒரு பாவியான மனுஷனை தேவன் பிரகாசிப்பிக்க வல்லவர். இரண்டாவதாக சுய நீதியிலே வாழுகிற எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிப்பிக்க முடியும். நல்லா கவனிங்க, நான் திரும்பமாய் சொல்லுகிறேன். யார் சுத்தமற்றவர்களாய் பாவிகளாய் இருக்கிறார்களோ அந்த பாவிகளையும் ஆண்டவரால் பிரகாசம் உள்ளவர்களாய், இருளாய் இருக்கிறவர்களையும் ஆண்டவரால் வெளிச்சமுள்ளவர்களாய் மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ஃபுல் மேன். இரண்டாவதாக, யார் தங்களுடைய சுயநீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சுயநீதியை உணர்த்துவித்து அவர்களையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராய் ஆண்டவர் இருக்கின்றார். செல்ஃப் ரைச்சியஸ் மேன். நான் வேகமாய் உங்களுக்கு அந்த சம்பவத்தை சொல்லி இந்த நாளுக்குரிய காரியத்திலே நாம் வேகமாய் கடந்து சொல்வோமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்களானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வாசிங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த ஒரே சம்பவத்திற்குள்ளே இந்த 2 குறிப்புகளையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. ஒரு பக்கத்தில் நீங்கள் வாசிங்கன்னா பாவியான ஒரு ஸ்திரீ, இன்னொரு பக்கத்தில் வாசிங்கன்னா இவள் பாவம் செய்தாள் என்று நீதியை பேசுகிற ஒரு கூட்டம். நான் அதான் சொன்னேன், அசுத்தமான அல்லது சுத்தம் அல்லாத பாவியான ஒரு ஸ்திரீ, சுயநீதியை பேசுகிற மனுஷர். இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஆண்டவர் செய்கிற ஒரு கிரியை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இவள் பாவியானவள் என்று பாவத்திலே ஆண்டவர் வேண்டாம் என்று விட்டுவிடவும் இல்லை. சுயநீதியை பேசுகிறவர்கள், நீங்கள் சுயநீதியை பேசுகிறவர்கள் நீங்கள் தேவையில்லை என்றும் ஆண்டவர் சொல்லவில்லை. இவர்கள் 2 பேரையும் ஆண்டவர் உணர்த்துவிக்கின்ற, சரி செய்கிற ஒரு இடத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. இந்த கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை என்னவென்றால் கல் எறிந்து கொள்ள வேண்டும். சாவுதான் மரணம், மரணம் தான் அவளுக்கு, சாவுதான் அவளுக்கு நீதி. இப்போ அவள் சாகணும். ஒன்று மோசே சொன்னபடி சாகணும், இல்லை இயேசு கொன்னுடுங்கப்பா மோசே சொல்லியிருக்கார்ல, ஆனால் நீங்கள் கொன்னுருங்கன்னு சொல்லி இயேசு சொன்னபடி சாகணும். எப்படியும் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சாவுதான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்போ அவருடைய இருதயங்கள் குத்தப்பட்டு எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு கேட்குறாரு, என்னம்மா உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறா, அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த அதே வசனத்திலே, அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தில் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகிறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். நல்லா கவனிங்க. இந்த ஸ்திரீ ஒரு பாவி என்று நிறுத்தப்பட்டவள். இவளை சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனிதர்களும் அங்கீகரிக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால்
ரிலீஜியஸ், அவள் எந்த மதத்தை எந்த சமயத்தை சார்ந்திருக்கிறாளோ அந்த மதத்தை அந்த சமயத்தை சார்ந்திருக்கிறவர்களும் அவளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவளை அங்கீகரிக்கவே இல்லை, அவளுக்கு மரணம் தான் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறார்கள். நான் அதை இப்படி உங்களுக்கு சொல்லுகிறேனே. வேத பாரகருக்கு பரிசேயருக்கு என்ன வேலை? ஆக்சுவலா வேத பாரகன் சொன்னாலே வேதத்தில் உள்ள நியாயங்களை, சட்டங்களை, நீதிகளை எழுதுகிறவன். அதனால தான் வேத பாரகன் வருது. மோசேயினுடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும், ஓகேவா? அவன் வேத பாரகன். இன்னொருத்தன் பரிசேயன், வேதத்தை போதிக்கிறவன். ஒருவன் வேத நீதியை பேசுகிறவன், ஒருவன் வேதத்தில் உள்ள ஆண்டவரை போதிக்கிறவன். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி இவளை சாக வேண்டும், இவள் சாவதுதான் நீதி என்று சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்களேன். எதுக்கு ஆண்டவர் ஒரு வேத பாரகனுக்கு வேதத்தினுடைய நீதி நியாயத்தை நீ எழுதுன்னு சொல்றாருன்னா, ஒருவன் அநீதியாய் போகாதபடிக்கு நீதியாய் மாறுவதற்கு தானே எழுத சொல்றாரு. அதை நான் இப்படி சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளத்தக்கதாய். ஒரு வேத பாரகன் எதுக்கு இருக்கிறான் என்று சொன்னால், தவறுகளை சரி செய்து தேவனுடைய நீதியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து அவன் நீதிக்குட்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய வேலை. ஒரு வேத பாரகன் தேவனை பற்றி சொல்லிக் கொடுத்து தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நீ வாழ வேண்டும், இது வாழ்க்கை அல்ல என்று சொல்லிக் கொடுத்து தேவனுக்குரிய ஒரு வாழ்க்கை கொண்டு வர வேண்டியதான் பரிசேயனுடைய வேலை. ஆனால் பரிசேயன வேத பாரகன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவளை மாத்திரத்துக்கு முயற்சி செய்யல, அவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதற்கு தான் முயற்சி செய்கிறார்கள். நான் பேசுகிறத நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு நன்மை செய்து வழிகாட்டுகிறவர்களே சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியை கவனிக்கும்படியாய் எதிர்பார்க்கும்படியாய் இருப்பார்கள். நம்முடைய வீட்டிலே நமக்கு நன்றாய் தெரிந்தவர்கள், நமக்கு உதவி செய்த நம்முடைய உறவினர்கள், ஏன் கஷ்டம் இவங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவர்களே நீங்கள் எந்த காலத்தில் விழுந்து போவீங்கன்னு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் பொழுது அந்த இடத்துல நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து நம்மை சரி செய்து நம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற ஒரு ஒளிதான் மெய்யான ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, சமாதானத்தோடு நீ போய் நீ வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்கிற அளவிற்கு நெருக்கப்பட்ட அல்லது மரணத்துக்கு எதிராக தண்டிக்கப்பட வேண்டிய, இதற்கு மிஞ்சி இந்த தண்டனைக்கு மிஞ்சி வேறு வழியே இல்லை என்ற ஒரு ஸ்திரீக்கிட்ட நீ வாழ்ந்து காட்டு என்று சொல்லுகிற அளவிற்கு இனி பாவம் செய்யாதபடிக்கு பாவத்தில் எப்படி ஜெயிக்கணும்னு வாழ்ந்து காட்டுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினாராம். இன்றைக்கி சொல்லுகிறேன், நம்மை குற்றப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாய் நாம் குற்றம் செய்து, நான் குற்றத்தை பற்றி பேசவில்லை, குற்றம் செய்யாமலேயே குற்றப்படுத்துகிற காரியங்கள், குற்றம் செய்யாமலேயே குற்றம் இல்லாமலேயே நம்மை சில நேரங்களில் குற்றப்படுத்துகிற சில குற்றங்கள் வரலாம், இருக்கலாம். நம்மேல் குற்றம் சாட்டுவதற்காகவே சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். நம்மை எந்த வழியிலே குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எப்படியாயிலும் குற்றப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் ஒரு குற்றத்தில் நம்ம விழணுன்றதுக்காக நம்ம எப்பொழுதும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு சந்ததிக்கு முன்பாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், எந்த மனுஷனையும் என்னால் பிரகாசிப்பிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் முன்பாக நீ குற்றப்படும்படியான குற்றம் உன்னிடத்தில் இருக்கலாம், ஆனால் எந்த மனுஷன் உன்னை குற்றப்படுத்தினானோ அவனுக்கு முன்பாகவே உன்னை ஒளியாய் மாற்ற என்னால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், குற்றப்படுத்துகிறவர்களுடைய குற்றங்களையே நீங்கள் பாராதபடிக்கு நீங்கள் உங்களுடைய மனதிலே, நான் சொல்லுகிறேன், உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவரை கவனிக்க வேண்டும். உங்களை வெளிச்சமாக்குகிற ஒருவர் இருக்கிறார், அவரை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களை வழிநடத்தும்படியாய் ஒருவர் இருக்கிறார், நீங்கள் அவரை கவனிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், குற்றப்படுத்தும்படியாய் சமுதாயமானது யார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சீர்பொருந்த பண்ணும்படியாய், நமக்கு ஆலோசனை சொல்லும்படியாய், நம்மை வழிநடத்தும்படியாய் பேசுகிறார்களோ அவர்களே நம்மை குற்றவாளிகள் என்று சொல்லத்தக்கதாய், நம்மை குற்றம் செய்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் வந்து நிற்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், எந்த குற்றம் சாட்டப்பட்ட மனுஷனையும் எந்த பாவியான மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒரு ஒளி இருக்கிறது, அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. காலை நேரத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த குற்றத்திலே நீங்கள் அகப்படும்படியாய் வகை தேடுகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி,
எப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிறவர்கள் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு பின்பாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, அந்த குற்றம் சாட்டுறதுக்கு முன்பாக நீங்கள் யோசித்து கொள்ளுங்க, அவங்க நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டுறாங்க, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்வார்? நீ வாழ்ந்து காட்டு மகனே, நீ வாழ்ந்து காட்டு. யார் உன்னை குற்றப்படுத்தினாலும், யார் உன்னை வேதனைப்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக நான் பாவியாக இருந்தேன், என்னை நீங்கள் வேதனைப்படுத்தினீங்க, அதே பாவியாக இருக்கிற வாழ்க்கையை நான் பரிசுத்தத்தோடு வாழ்கிற வாழ்க்கையாய் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்லி இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 வசனங்களை வாசிப்பீர்களானால், அந்த இடத்திலும் பாவியான ஒரு ஸ்திரீயானவள் பரிசேயனான இந்த ஒருவனுடைய வீட்டிற்கு வந்து அந்த பரிசேயனுடைய வீட்டிலே போஜனம் பண்ணும்படியாய் அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று தெரிந்து அந்த பாவியான ஸ்திரீ வந்து தன் கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைத்து தன் தலைமுடியினாலே அதை துடைத்து தைலத்தை அவருடைய பாதத்திலே அவள் பூசி இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறாள். அவளுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஊரிலே பாவியாகிய ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஒரு ஸ்திரீ அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனால் பாவியாகிய ஒரு ஸ்திரீக்கு இயேசு சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? இவள் எல்லாரை பார்க்கிலும் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று 47ஆவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஆனால் அன்பு கூர்ந்தவனை போல தன்னுடைய வீட்டிற்கு அழைத்த பரிசேயனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையும் குற்றம் பார்க்குறாரு, அந்த ஸ்திரீயும் குற்றம் பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் அந்த ஸ்திரீ வந்து நினைத்து அப்படி தலைமயிரை வச்சு துடைக்கும் பொழுது அந்த பரிசேயன் யோசிக்கிறார். இயேசுவையோ யோசிக்கிறாருன்னா அப்படி பார்த்துக்கோங்களேன். இயேசுவை யோசிக்கிறார். இவர் வந்து ஒரு உண்மையான தீர்க்கதரிசியானால் தன்னை தொடுகிறவர் இன்னார் என்று இவர் அறிந்திருப்பாரே அப்படின்ட்டு இவர் யோசிக்கிற யோசனை இயேசு அறிந்து சொல்றார். சீமோனே, உன்னிடத்துல நான் ஒன்றை கேட்கணும். யாரிடத்திலே அதிக அன்பு இருக்கும்? அதிக கடன் மன்னிக்கப்பட்டவனா, குறைந்த கடன் மன்னிக்கப்பட்டவனா என்று கேட்கும் பொழுது சீமோன் சொல்றான், அதிக கடன். அப்படியானால் இந்த ஸ்திரீ மிகுந்த பாவத்தை செய்தவள் என்பது உண்மை, ஆனால் இவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை தாங்க பார்ப்பாங்க, ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கிற அன்பை பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அன்பை பார்ப்பார், அன்பை பார்ப்பார். சில நேரங்களில் பெற்றோர் வந்து பிள்ளைகளை கடிந்து கொண்டே இருப்பாங்க. இது செய்யாத, அதை செய்யாத, இங்கே போகாத, அங்கே போகாத, இதை எடுக்காத, அதை எடுக்காத அப்படின்ற மாதிரி கடிந்து கொண்டே இருப்பாங்க. இந்த அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பாலாம் வராங்க பாருங்க, அவங்கெல்லாம் பார்த்தா அப்படியே அப்பா அம்மா காட்டிலாம் அன்பாக இருக்கிற மாதிரி தோணும், அன்பாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரு வாரம் அந்த அத்தை மாமா வீட்டில் போய் இருந்து பாருங்களேன், யாராவது ஒருத்தர் திட்டிடுவாங்க. டப்புன்னு திட்டு வாங்கியிருக்கீங்களா நீங்கள்? யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்த முகம், இந்த யாக்கோபு சொல்கிறார், உன் தகப்பனுடைய முகம் நேற்றைய தினத்தை போல் இல்லை. ஏன் இல்லை? நான் பெறுகிறேன்னு தெரிஞ்ச உடனே அவன் முகம் கொஞ்சம் மாறுது. ஆனால் நீ இங்கே இரு, உன்னிமித்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், ஆண்டவர் உன்னோட இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன, இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவன் முகம் சரியில்லை. ஆகையினாலே என் தகப்பனுடைய தேவன் என்னை என் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக சொன்னார். எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலர் குறுகலான காரியத்தை பார்க்க நினைப்பாங்க, ஆனால் ஒரு மெய்யான ஒளிக்கு தான் நம்முடைய மெய்யான அன்பு என்னன்றது தெரியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சைடில் இருக்கிற சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்கலாம், உங்கள் புருஷன் உங்களை உண்மையாக நேசிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? விடுங்க பாஸ்டர், அதெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தாதீங்க, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வாழ்க்கை வந்துருச்சு அப்படி. புருஷன்மார்கிட்ட கேட்போம், உங்கள் மனைவிமார்கள்லாம் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்களா? பாஸ்டர், அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நீங்கள் விடுங்க. நான் சொல்கிறேன், சில ஏற்றத்தாழ்வுகள் என்பது குடும்பத்தில் இருக்கலாம், மேபி அது எல்லார் இடத்துலையும் இருக்கலாம். குறைவு கூட இருக்கட்டுமே, குறைவாகவே இருக்கட்டுமே, ஆனால் அந்த குறைவை எப்படி நிறைவாக்கணுன்றது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன குறைகள், சில குறைகள், சில பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருவது உண்டு. குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம், சூழ்நிலைகள்லாம் வருவது
பிள்ளைகள், புருஷன், மனைவி என்று சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு மறைந்திருக்கிற ஒரு அன்பு இருக்கிறது. ஆனால் அந்த மறைந்திருக்கிற அன்பு தெரியாது. நம்முடைய கோபங்கள், நம்முடைய வேகங்கள், நம்முடைய வைராக்கியங்கள் தான் மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மறைந்திருக்கிற அன்பை அறிந்தவர் அந்த அன்பை நம்முடைய குடும்பத்திலே பூரணமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் அவனை தொட்டு சுத்தமாக்குகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அவனை தொட்டு வேதம் சொல்லுகிறது, அவனை சுகமாக்குகிறார். இன்றைக்கு காலை நேரத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாவத்திற்குரிய அல்லது அகோரத்திற்குரிய எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்குள்ளே இருக்கும். மனிதன் அறியாமல் இருக்கலாம், குடும்பம் அறியாமல் இருக்கலாம். நமக்குள்ளே ஏதோ ஒரு எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் நம்மளை பார்ப்பாருன்னு சொல்கிறோமோ அதே அளவு சொல்கிறேன். சின்ன சின்ன குறைகள் நம்ம இடத்துல இருக்கிற கர்த்தர் கவனிக்கிறார். எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிப்பிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குஷ்டரோகி பட்டணத்துக்குள்ளே வர முடியாது, குடும்பத்துக்குள்ளே வாழ முடியாது. ஆனால் அவனை சுகமாக்கின பின்பு பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தில் வாழத்தக்கதாய், தன் பட்டணத்தில் சாட்சியாக இருக்கத்தக்கதாய் மாறுகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். எந்த ஜனங்களுக்கு முன்பாய் நாம் குற்றப்பட்டோமோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாய் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ, எந்த ஜனத்திற்கு முன்பாய் நாம் குறைவுபட்டவர்கள் என்று முத்திரையிடப்பட்டோமோ, அதே ஜனத்திற்கு முன்பாய் கர்த்தர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. இரண்டாவதாக நான் உங்களுக்கு இதே தலைப்பிலே நான் உங்களுக்கு சொன்னேன், சுயநீதி உள்ளவர்களை ஆண்டவர், சுயநீதி உள்ளவர்களையும் ஆண்டவர் மாற்றுவார், பிரகாசிப்பிக்கிறார். நீங்கள் இதை யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் வேதபாரகரும் பரிசேயருமாய் அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக அவரை நிறுத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களிலே குற்றம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். தங்களுடைய மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு, அப்படின்னா அவங்களுடைய மனசாட்சியில் யார் தப்பு செய்தாங்களோ அந்த தப்பு செய்தவர்களை இவர்கள் குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் குற்றம் இருக்கிறதை உணராமல் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இதை இப்படி சொல்லுகிறேனே, நீங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள். ஆனால் இந்த 18ஆம் அதிகாரத்தில் கடன்பட்ட 2 பேரை பற்றி சொல்லப்படுகிறது. ஒருவன் கடன்பட்டான், 10,000 தாலந்து கடன்பட்டான். ராஜா அவனை கூப்பிட்டு கேட்குறார், என்னப்பா 10,000 ரூபாய் நீ எனக்கு தரணுமே, எங்கே 10,000 ரூபாய் காணோம்? ஐயோ ஆண்டவனே, எனக்கு நிர்வாகம் இல்லை கொடுக்கறதுக்கு, என்னால் முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், தயவாக என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி உன்னால் முடியலன்னு எனக்கு தெரியுது, ஆகையினால 10,000 நான் அவனுக்கு மன்னிச்சிட, நீ போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு. இவன் மன்னிப்பை பெற்று வெளியில் வந்த உடனே 10 ரூபா ஒருத்தன் கடன் வாங்கினவன் இருக்கிறான் அவன்கிட்ட. அந்த 10 ரூபா கடன் வாங்கின போய் 10 ரூபா கொடுறான்னு கேட்டால், ஐயோயோ 10 ரூபாய் என்கிட்ட இல்லையே அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான், உன்னைய விட மாட்டேன்னு சொல்லி அவனை ஆட்களை வச்சு அடித்து அவனை காவலில் போட்டு வச்சு, அதற்கு பின்பு அது ராஜாவுக்கு தெரிஞ்சு ராஜா கூப்பிட்டு கேட்குறான், நான் உனக்கு 10,000 ரூபா மன்னிச்சிருக்கேன், உன்னால் ஒரு 10 ரூபா உன்னை மன்னிக்க முடியலையான்னு கேட்குறாரு. இது எதை காட்டுதுன்னா, அவனுக்குள்ளே ஒரு சுயநீதி இருக்குது. என்ன சுயநீதி அப்படின்னு சொன்னால், நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவன் எனக்கு அடிமை, நான் சொன்னதை அவன் கேட்டு தான் ஆகணும், நீதியின்படியாய் சொல்லுகிறேன். அவன் நினைக்கிறது கரெக்டு, ஆனால் அது தேவனுக்கு முன்பாக தேவனுடைய நீதி கிடையாது. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்ற ஒருவன் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க தெரியவில்லை என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அது பேர் சுயநீதி. சுயநீதி. நீங்கள் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாக்கோபு இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்படின்னா நியாயப்படி நமக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி, ஆண்டவர் மனசில் உங்களுக்கு எனக்கு இறக்கப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியாய தீர்ப்பை தூக்கி அப்படி கசக்கி தூக்கி போட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். இது யாருக்கு கிடைக்கும் தெரியுங்களா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவங்களுக்கு தான் கிடைக்கும்.
நீங்கள் நீதி நியாயம் நேர்மை இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். நீதி நியாயம் நேர்மை நம்ம பேசலாம், தப்பு இல்லை. எதில் நீதியாக இருக்கணுமோ அதில் நீதியாக இருக்கணும். தேவனுடைய காரியங்களை, தேவனுக்குரிய காரியத்தில், தெய்வத்திற்குரிய வழிகளில் எந்த இடத்துல நீதி தவறக்கூடாது, அது உண்மைதான். ஆனால் உலக வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், உலகத்தை வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளும் கொஞ்சம் குறைவுபட்டவங்க அப்படின்றத நம்ம நினைத்து கொள்ளணும். நம்மிடத்திலும் குறைவு இருக்கிறத நினைத்து கொள்ளணும். நம்ம மற்றவரிடத்தில் 100% நீதி எதிர்பார்க்கறதில்ல, அந்த 100% நீதியோடு நம்மளால் வாழ முடியாது என்பதை நினைத்து கொள்ளுங்க. அப்போ தேவன் இரக்கம் உள்ளவர், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்வதைப் போல நாம் அவரை பிரதிபலிக்கின்ற ஒரு பிரதிபலிப்பை நமக்கு கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், அந்த இரக்கம் உள்ளவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுக்கிறார், நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்முடைய சுயநீதியெல்லாம் கொஞ்சம் தள்ளிட்டு, சுயநீதியெல்லாம் நீங்கள் மத்தேயு 19 அதிகாரம் 21, 22 வாசித்தீங்கன்னா, ஒரு இளம் வாலிப நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிற ஒருவன் இயேசுக்கு முன்பாக வந்து கேட்குறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தகப்பனின் தாயம் கனம் பண்ணு, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் செய்கிறேன். அப்படியா? இன்னொரு நீதி இருக்குது, உனக்கு உண்டானதை விற்று நீ தரித்திரனுக்கு. அதை கேட்ட உடனே அவன் துக்கத்தோடு கூட திரும்பி போனானோ, துக்கத்தோடு கூட. ஒருத்தருக்கு இரக்கம் செய்யன்னு சொல்கிறதுல துக்கம் வருது அவனுக்கு, ஒருத்தருக்கு இரக்கம் பாராட்டுன்னு சொல்கிறதுல துக்கம் வருது. கேட்டால் அது நீங்கள் இன்னொரு சம்பவம் கூட நான் உங்களுக்கு லூக்காவில் வாசித்தோன்னா 12 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கன்னா, ஒரு மனுஷன் தனக்கு விளைந்த விளைச்சல் அதிகமாக கிடைச்சதுனால தன்னுடைய களஞ்சியங்களெல்லாம் இடித்து பெருசாகிறான். பெருசாக்கிட்டு சொல்கிறான், என் ஆத்மாவே நீ களி கூறு, சந்தோஷப்படு, உனக்காக நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கிறேன், நீ நீடித்த நாளாய் களி கூர்ந்துரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மதிகேடனே, இன்றைக்கு இரவு நீ சேர்த்து வைக்க வேண்டிய களஞ்சியத்திற்கு ஏற்றது மாதிரி உனக்கு நான் கொடுத்துட்டேன், இதற்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்குள்ள அடுத்தது என்ன வரணும்னா எனக்கும் வரணும். எனக்கும் வரணுமா வரக்கூடாதா? நான் சொல்கிறேன், சிலெல்லாம் வீட்டில் அந்த பிள்ளைகளுடைய துணி இருக்குது பாருங்கள், பிள்ளைகள்லாம் வளர்ந்துருச்சுன்னா பழைய துணி இருக்குது பாருங்கள், அந்த பழைய துணியை கூட ஏழைகளுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்வாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் வந்து அவன் வளர வளர அவன் ஞாபகமாகவே பத்திரமா வச்சுக்கணுன்ட்டு ரொம்ப பத்திரமா இருக்கட்டும். அது ஆண்டவர் நம்மளே பார்த்து சொல்கிறார், மதிகேடனே அப்படின்னு தான் சொல்லுவார். மதிகேடனே, நீ யோசித்து கொள்ளுங்க, பிள்ளைகளை நேசிப்பதோ குடும்பத்தை நேசிப்பதோ நன்மைதான், உண்மைதான். ஆனால் இறக்கோன்னு ஒரு குணம் இருக்கணுங்க நமக்கு, இறக்கோன்ற ஒரு குணம். நான் சொல்லுகிறேன், தங்கள் சுயநீதியிலே வாழ்ந்தவர்களையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒரு தேவன் நம்முடைய தேவன். நான் வேதத்தில் ஒரே ஒரு சுயநீதியை பற்றி மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடறேன். சுயநீதியாக இருக்க வேண்டிய ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவர் அந்த சுயநீதியிலேருந்து எவ்வளோ அழகாக தன்னை காத்துக்கொண்டார் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் என்னோடு கூட ஆதி ஆகமத்தினுடைய நான் நினைக்கிறேன் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமிற்கும் லோத்துக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது. அதாவது மந்தை மேய்ப்பர்களுக்கு ஒரு வாக்குவாதம் வருகிறது. அப்போ ஆபிரகாம் வந்து லோத்தை கூப்பிட்டு பேசுகிறார். கூப்பிட்டு சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நீங்க நல்லா கவனிங்க. தரிசனம் யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் தரிசனத்துக்கு யாரை கூட்டிட்டு போறாருன்னு சொன்னால் தன்னுடைய அண்ணன் மகன் லோத்தை கூட்டிட்டு போறாரு. இப்போ லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கு ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கு ஒரு சண்டை வந்துச்சுன்னு சொன்னால், இந்த லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கு சண்டை வந்ததுன்னு போது லோத்து என்ன ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, என் மந்தை மேய்ப்பர் வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க, நீ எங்களுக்கெல்லாம் மூத்தவர், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை தான் நான் கேட்கணும், ஆனால் மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வருது, தயவாய் நீர் என்னை மன்னித்துக்கொள்ளும் அப்படி தான் கேட்டிருக்கணும். நான் லோத்து ஒன்றும் சொல்லலையா. ஆபிரகாம் சொல்கிறாரு, நமக்குள்ளே சண்டை வேண்டாம்ப்பா, நம்ம சகோதரர், அதனால் நீ ஒன்று பண்ணு, என்னென்னா நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனீங்கன்னா நான் வலதுபுறம் போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன்,
நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ எந்த பக்கம் போறியோ அந்த பக்கம் போய் நீ வாழ்ந்துக்கோ, இன்னொரு பக்கத்துக்கு நான் போய்க்கிறேன். தனக்கு உண்டான ஒரு நீதி இருக்கிறது. தேவன் என்னை தான் கொண்டு வந்தார், என் மூலமாக தான் உன்னை ஆசீர்வதித்தார், ஆகையினாலே நான் சொல்வதை தான் நீ கேட்கணும். போய் மந்த மேய்ப்பர்கிட்ட பேசிட்டு அடக்கியிருக்க சொல்லு, அப்படி தான் ஆபிரகாம் பேசியிருக்கணும். ஆனால் ஆபிரகாம் மென்மையாய் பேசுகிறார். தன் சுயநீதி என்று சொல்லி அந்த சுயநீதியை காண்பிக்காதபடிக்கு அதில் அவர் இரக்கமாய் போகிறார், இணக்கமாய் போகிறார். அவர் சொல்கிறார், நீ எந்த பக்கம் போறியோ அந்த பக்கத்துக்கு நேர் எதிராக நான் போய் விட்டுரு, நீ போய் உன்னுடைய இடத்துல நீ இருந்துக்கோ, நான் போய் என் இடத்துக்கு போகிறேன். அப்படி சுயநீதி என்கின்ற ஒரு இடத்த அவர் விட்டு இரக்கத்திற்குள்ளாக வந்ததுனால லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, பாருங்க, என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. கவனிங்க, நான் முடிக்கிறேன். ஆபிரகாம் சொன்னார், நீ கிழக்க போனால் நான் மேற்கே போகிறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். ஆபிரகாம் மனசில் சுயநீதியை விட்டு இறக்கம் பாராட்டினார். பாருங்க, ஆண்டவர் இறங்கிட்டு சொல்கிறார், ஆபிரகாமே, உனக்கு முன்பாக இருக்கிற கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சுற்றிலும் நீ பாரு, நீ பார்க்கிற பூமி முழுவதையும். அப்போது ஆபிரகாம் ஒரு வேளை யோசிச்சிருப்பார், ஆண்டவரே, லோத்து இந்த கிழக்கு பக்கமாக நடந்து போனானே, நான் அந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீ சுயநீதி இல்லாமல் இருக்கலாம்பா, ஆனால் எனக்குன்னு ஒரு நீதி இருக்குது. உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன்னு சொன்னேன். வடக்கு இருக்கிற தெற்கு இருக்கிற கிழக்கு இருக்கிற ஜாதியெலாம் நான் சொல்லலை, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளினுடைய தகப்பனாய் மாற்றுவேன்னு சொன்னேன். ஆகையினாலே நீ இறங்கின அந்த இரக்கத்திற்கு நான் உனக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் எந்த காரியத்தை விட்டு கொடுத்து இரக்கம் பாராட்டினார்களோ அதை பார்க்கிலும் மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் விட்டு கொடுத்து ஒரு நாள் கெட்டு போயிட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நான் எவ்வளோ தான் என் சகோதரனை நான் மன்னிக்கிறது, எத்தனை காலம் தான் மன்னிக்கிறது, என் புருஷனை எத்தனை காலம் தான் மன்னிக்கிறது, என் மனைவி எத்தனை காலம் தான் மன்னிக்கிறது. ஆண்டவர் சார், நீ அமைதியாக இரு, உனக்குன்னு ஒரு காலம் வச்சுருக்கேன். நான் உன்னை மிதிக்கிறானா, பேசுகிறானா, வசப்படுறானா, அமைதியாக நீ இரு, நீ எதையும் சொல்லாத, நீ எதுவுமே ரிட்டன் ஆன்சர் பண்ணாத. ஒரு காலம் வரும், நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் ஒரு நாளிலே உங்களை பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்த துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எந்த சூழ்நிலை கடந்து வருகிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்கள் பாதைகளில் எல்லாவற்றிலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாவிகளைப் போல தள்ளப்பட்டவர்களாகவும், ஒருவேளை நீங்கள் உங்கள் சுயநீதியில் இருக்கிறவர்களைப் போல நீங்கள் இருக்கிறவர்களாக இருந்தாலும் உங்களை தேவன் பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, அவரிடத்தில் உங்களை தாழ்த்துங்க. உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் நான் புரட்சி, ரெவல்யூஷன் என்று சொன்னேன். ரெவல்யூஷன், புரட்சினா என்னென்ன? ஏதோ ஒரு காரியத்தில் பாவத்தில் உழண்ட மாதிரி இருந்தது, சட்டுன்னு திரும்பி தேவ சமூகத்தை அடைவது. ஏதோ ஒரு சுயநீதியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த சுயநீதியிலே கர்த்தர் நம்மிடத்தில் பேசும் பொழுது, அவரை நோக்கி நாம் எழும்பும் பொழுது, நான் சொல்லுகிறேன், அந்த பிரகாசத்தின் ஒளியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா, நாம் ஜெபிப்போமா? தேவ சமூகத்தில் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கையிலிருந்தும், சுயநீதியான வாழ்க்கையிலிருந்தும் தேவரீர் எங்களை காப்பாற்றுவீராக. எங்களுக்கு உம்முடைய ஒளியை தருவது மாத்திரமல்ல, உம்முடைய பிரகாசத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, நான் பிரகாசிப்பிக்கப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட
சபையை நீர் மாற்றும்படி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கிருபையும் இரக்கமும் உண்டாகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.